பிக் பாஸ் எல்லோரும் லிவிங் ஏரியாவில் உட்கார வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நீங்கள் எல்லோரும் வெளியே கிளம்ப போகிறீங்க. கடைசியாக உங்கள் எல்லாரோட பேரையும் நான் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தர் பேராக சொல்லிட்டு வந்தார். அவர் சொல்ல எல்லார் முகத்துலையும் அவ்வளோ சந்தோஷம். நான் என்ன நினச்சேன் அப்படின்னா, ரெட் கார்டு வாங்கிட்டு போனதுனால பார்வதி கமருதீன் வீட்டுக்குள்ளே வேறு எந்த ஒரு ஃபங்க்ஷன்லையும் ரீஎன்ட்ரி அது மாதிரி எதுவும் கொடுக்காததுனால இந்த டைமில் அவங்களோட பேரை இவர் சொல்ல மாட்டார் அப்படின்னு தான் நினச்சேன். ஆனால் கடைசியாக பார்வதி கமருதீனோட பேர் சொன்னது கேட்கும்போது கொஞ்சம் நல்லா தான் இருந்தது. ஏன்னா ஒரு 90 நாள் வரைக்கும் இந்த வீட்டில் இருந்து விளையாடினவங்க என்னதான் ரெட் கார்டு வாங்கிட்டு போனாலும் அவங்களும் இந்த வீட்டோட மெம்பர்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரோட பேரையும் சொல்லியிருந்தாரு. கேட்கறதுக்கு நல்லா இருந்தது. வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே கைத்தட்டி அதை வரவேற்றாங்க. அதில் ஒரு விஷயத்த மட்டும் நோட் பண்ணணும். எல்லாரும் கை தட்டினாங்களா, அதில் ஒருத்தவங்க மட்டும் அழுதாங்க. யார் அப்படின்னா சாண்ட்ரா. ஏன்னா கமருதீன் பார்வதி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணாங்களா. அது உண்மையா இல்லையா அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அரோராவும் திவ்யாவும் எல்லாரும் எழுந்து கை தட்டணுன்ற அவசியம் இல்லை. இருந்தாலும் எல்லாரும் எழுந்து பார்வதி கமருதீன் பேர் சொல்லும்போது கை தட்டாங்க. ஆனால் இவங்க 2 பேர் மட்டும் உக்காண்ட இடத்துல அப்படியே தான் இருந்தாங்க. என்ன காரணமாக இருக்கும்? ஏன்னா அவங்க அந்த கார்ட் டாஸ்க் நடக்கும்பொழுது சாண்ட்ராவை கீழே தள்ளி விட்டதுக்கு அப்புறமாவும் இவங்க 2 பேர் எவ்வளோ பேச்சு பேசுனாங்க அப்படின்றத பக்கத்தில் இருந்து பார்த்ததுனால அவங்க மேலே கொஞ்சம் வெறுப்பாக இருக்காங்களோ என்னவோ அப்படின்றது எனக்கு தெரியலை. சரி, நீங்கள் எல்லாருமே பிக் பாஸ் வீட்டிலேருந்து இப்போ நீங்கள் வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த திவாகர் சும்மா இல்லாமல் திவ்யா கிட்ட திரும்பவும் கட்டி பிடிக்க வந்தாப்புல. திவ்யா பார்த்தாங்க, ஐயோ இன்னியோட இவனோட தொல்லை முடிஞ்சுதுடா, கட்டி தானே பிடிக்கணும்னு நினைக்கிறான்னு சொல்லிட்டு சும்மா லைட்டாக அக் பண்ணாங்க. ஐயோ அதுக்கு அவர் என்ன ஒரு சந்தோஷம், இன்னும் பெரிய விஷயத்த சாதித்த மாதிரி அவர் அங்கே சந்தோஷப்படுறாரு. அந்த இடத்துல திவ்யா வான் பண்ணி தான் அவரை வெளியே அனுப்புகிறாங்க. என்னதான் சொன்னாலும் இந்த மனுஷனுக்கு ஏன் கொஞ்சம் கூட உரைக்கவே மாட்டேங்குது அப்படின்னு தான் எனக்கு சுத்தமாகவே புரியலை. ஒரு பொண்ணு நல்லா பேசி பழகினா அதையே இவர் தப்பாக எடுத்துக்கிட்டாரு. இப்போ இவர் இது மாதிரி பண்ணிட்டு போனால் வெளியே இடத்துல இருக்கக்கூடிய பெண்கள் கூட இவர்கிட்ட பேசுறதுக்கு பழகிறதுக்குலாம் கொஞ்சம் தயக்கப்படுவாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.